தேவர்களும் அசுரர்களும் பார்த்திங்கன்னா அமிர்தத்துக்காக பால் கடலை கடைஞ்சாங்க. அப்போது ஒவ்வொரு பொருளாக வெளியில் தோன்றுச்சு. அப்போது 16 செல்வங்களும் 8 அஷ்டலட்சுமிகளும் தாயாராக ஒரே ரூபத்தில் லக்ஷ்மி தாயார் தோன்றாங்க. அந்த நாளை தான் நம்ம வரலட்சுமி நோம்பாக வரலட்சுமி விரதமாகவும் கொண்டாடப்படுறோம். இந்த வரலட்சுமி விரதத்தன்று நீங்கள் விரதம் இருந்தீங்க அப்படின்னா வருடம் முழுவதும் இந்த 8 அஷ்டலட்சுமி தாயார்களும் உங்கள் வீட்டில் வாசம் செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் சுமங்கலி பெண்கள் இந்த வரலட்சுமி நோன்பை விரதம் இருந்து செஞ்சீங்க அப்படின்னா தீர்க்க ஆயுளும் தீர்க்க சுமங்கலி பாக்கியமும் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி உங்கள் குடும்பத்தில் செல்வ வளமும் மன நிம்மதி மகிழ்ச்சியும் கிடைக்கும். திருமணமாகாத பெண்களும் இந்த விரதத்தை இருந்தீங்க அப்படின்னா சீக்கிரம் நல்ல வரணும் கிடைக்கும். வரலட்சுமி விரதத்தன்று வீட்டை சுத்தம் செய்து தாயாருக்கு பிடித்த உணவை படையலிட்டு வணங்கி வந்ததோட உங்கள் வீட்டுக்கு அளித்த சுமங்கலி பெண்ணுக்கு மஞ்சள் குங்குமம் பூ பழம் போன்றவற்றை மஞ்சள் கயிறோடு கொடுத்தீங்க அப்படின்னா கொடுத்து அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் தீர்க்க ஆயுளோடவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்க.